கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2 வசனங்களிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை வேதம் நமக்கு அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்கிறது. சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் மன்னன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு ராஜ்யபாரத்தை, சவுலின் கைகளில் இருந்த ராஜ்யபாரத்தை தாவீதின் வசமாக திருப்பினார் என்பதாய் வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் சவுலை நம்பிக்கையோடு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் அவர் அங்கே தலைவனாக, அரசனாக ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனங்களில் ஒரு காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். 14வது வசனத்தை பாருங்கள். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை தாவீது வசமாக திருப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் நம்மை கொண்டு செய்யும்படியாய் அவர் பரலோகத்தில் திட்டம் பண்ணி இருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் நம் பக்கமாக அவைகளை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் தேவனுடைய சித்தத்தை மறந்து தேவ திட்டத்திற்கு எதிராய் செயல்படுகிற நபர்களாக இருந்தால் கூட அவர் நம்மை அவருடைய திட்டத்திற்கு நேராய், அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படியாய், அவருடைய ஏக்கங்களையும் அவர் நம்மீது வைத்திருக்கிற நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாய் நம்மை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, கரவலாடுகளின் பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீதை முழு இஸ்ரவேலை மேய்க்கும் தலைவனாக, அரசனாக அவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கும் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் தடுமாற்றம் அடைந்து அல்லது அவருடைய பாதையிலிருந்து விலகி அல்லது சோர்ந்த நிலையில் துவண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை அழுத்தமிட்டு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜ்யபாரம் தாவீது வசமாக கர்த்தர் திருப்பி கொடுத்தது போல உங்கள் நன்மைகளை உங்கள் வசமாக கர்த்தர் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ சில நன்மைகளை நீங்கள் இழந்த நிலையில் இருக்கலாம். உங்களுக்கான நன்மைகளை ஒருவேளை சத்துரு பறித்து கொண்டு அவைகளை நீங்கள் அனுபவிக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் அவைகளை உங்கள் பக்கமாய் திருப்பி கொண்டு வருவேன் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கான நன்மைகளை பிறர் கைகளில் இருந்து பிடுங்கி தருகிறவராக காணப்படுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கானான் தேசமானது தேவ ஜனங்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட தேசம். ஆனால் அந்த தேசத்தில் 7 விதமான அந்நிய ஜாதிகள் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை துரத்தி அவர்கள் வசமாயிருந்த அந்த கானான் தேசத்தை தம் ஜனத்திற்கு கொடுக்கும்படியாய் திட்டம்
திட்டம் பண்ணியபடியினால் கானானை அந்நியர் வசத்திலிருந்து பிடுங்கி தம் ஜனத்தின் பக்கமாய் திருப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மை, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் திட்டம் பண்ணியிருக்கிற ஸ்தானம், ஒருவேளை சத்துரு அதிலே கை வைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் எதிராளிகள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை உன் பக்கமாக நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த கானான் தேசத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 இரு வசனங்களை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை குறித்து மோசேயின் மூலமாய் தம் ஜனத்தோடு கூட பேசுகிறார். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், யாரோ ஒருவர் அதை கட்டி வைத்திருப்பார்கள். நீ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அந்த பட்டணத்தை நீ சுதந்தரிப்பாய். அது மாத்திரமல்ல, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். ஆம், யாரோ ஒருவர் சகல நன்மைகளையும் நிரம்ப செய்து வைத்திருக்கிற வீடுகளில் நீ குடியேறுவாய். மாத்திரமல்ல, நீ வெட்டாத துறவுகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு துறவு தோண்டுதல் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதான வேலையாக இருந்தது. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் நாட்களிலே துறவுகளை தோண்டினார், ஈசாக்கின் நாட்களில் துறவுகள் தோண்டப்பட்டது, யாக்கோபின் நாட்களில் துறவுகள் தோண்டப்பட்டது. காரணம், அன்றைக்கு மக்கள் தங்களுடைய குடிநீருக்காக துறவுகளை தோண்ட வேண்டியிருந்தது. இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்டாத துறவுகள், நீ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தோண்டாத துறவுகளை நீ சுதந்தரிப்பாய் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் என்று பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆசீர்வாதம் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவருடைய கைகளில் சிறைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், அவைகளை சிறை மீட்டு நம் கைகளில் திருப்பி கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட சுகவீனம், தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர், ஆனால் பிசாசு சுகத்தை பறிக்கிறவன். ஆகவேதான் இயேசு தம்மை குறித்து சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வருகிறான். ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும் வந்தேன். தேவனாகிய கர்த்தர் மனிதனை சுகத்தோடு படைத்தார். ஆதாமை படைத்த பொழுது, ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து அவர் உருவாக்கிய பொழுது, அவர்கள் சரீரத்தில் வியாதியோ பலவீனமோ இல்லை. அவர்கள் சுகத்தோடு நல்ல பலமுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனுபவிக்க வேண்டிய அந்த சுகத்தை பிசாசு, பொல்லாத வியாதி அது பறித்து கொண்டிருக்கிறதல்லவா, அதிலிருந்து நான் உனக்கு சுகத்தை திருப்பி தருவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பொல்லாத பிசாசானவன் பல போராட்டங்களை கொண்டு வந்து குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அமைதி இல்லாத வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பலவிதமான போராட்டங்கள், சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகளையும் சமாதான கேட்டையும் உண்டாக்கி உங்கள் குடும்ப சமாதானத்தை சூறையாடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவினால் சூறையாடப்பட்ட அந்த சமாதானத்தை திருப்பி உங்களுக்கு கொண்டு வருவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு மனிதன் நல்ல சுகத்தோடு இருந்தான், நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு இருந்தான். ஆனால்
பொல்லாத பிசாசானவன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நுழைந்தபடியினால் வீட்டில் இருந்த அந்த மனிதன் காட்டை நோக்கி கடந்து போக ஆரம்பித்தான். நல்ல சுகத்தோடு நல்ல சரீரத்தோடு இருந்து காணப்பட்ட அவன் தன் சரீரத்தை காயப்படுத்தி தன்னைத்தானே கற்களால் தன்னுடைய மாம்சத்தை கொத்தி கிழித்து காயப்படுத்தி வேதனைப்பட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அந்த கதரேனருடைய நாட்டிற்கு அந்த கடற்கரையில் இயேசு இறங்கிய உடனே, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பொல்லாத பிசாசை அந்த மனிதனுக்குள் பலவிதமான வேதனைகளை கொண்டு வந்த பிசாசை அதட்டி அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார். அது நிமித்தமாய் நடந்தது என்ன என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனிதன் வீட்டில் இருந்தவன், இந்த மனிதன் தன்னுடைய சொந்த உறவுகளோடு இருந்தவன், தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அல்லது பெற்றோரோடு சகோதர சகோதரிகளோடு கூட இன்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்த மனிதன். ஆனால் பிசாசானவன் வீட்டை விட்டு பிரித்தான், உறவுகளை விட்டு பிரித்தான், ஊரை விட்டு பிரித்தான், காட்டிற்கு கடந்து போக வைத்தான். மாத்திரமல்ல, கல்லறைகளிலே குடியிருக்க பண்ணினான். அடிக்கடி இரவும் பகலும் அவன் கூச்சலிட ஆரம்பித்தான். சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்து ஆனந்தமாய் இருந்த அவனுடைய வாழ்க்கை இந்த பிசாசினால் அலங்கோலமாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். எந்த இடத்தில் அவன் இருக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட சமாதானத்தை சுகத்தை அவன் அனுபவிக்க வேண்டுமோ அதை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்குள் இருந்த பொல்லாத பிசாசை அதட்டி அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து, நீ உன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சுதந்திரத்தை விட்டு எங்கேயோ பொல்லாத பிசாசானவன் உங்களை துரத்தி அடித்து விட்டானா, உங்களுடைய சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் அல்லது கடன் பாரத்தை நிமித்தமாய் எங்கேயோ பரதேசியை போல அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்கள் ஸ்தானத்திற்கு உங்களை நான் திரும்ப பண்ணுவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை இருந்தது, இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், இயேசுவோடு கூட அவர் எங்கு சென்றாலும் அங்கே ஊழியம் செய்ய வேண்டும், அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வேண்டாம், நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போ, நீ சந்தோஷமாய் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை அனுபவி, உனக்கு செய்த அந்த நன்மையை உன் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல் என்றவுடன் அந்த மனிதன் அங்கே சந்தோஷமாய் புறப்பட்டு போகிறான். இப்பொழுது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் வாழ்கிறான். மாத்திரமல்ல, இயேசுவை அந்த தெக்கப்போலி தேசமெங்கும் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை அப்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்கள் திருப்பப்படுவீர்கள். ஒருவேளை ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டீர்களா? ஐயோ, என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இதை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் அவைகளை திரும்பி வர பண்ணுவார். அது உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். உங்கள் ஸ்தானம், நீங்கள் இழந்த அந்த நன்மை உங்களை நோக்கி அது திரும்ப வரும் என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், சவுல் என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை வேதம் மிக அழகாக கோடிட்டு காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலினுடைய தகப்பன் கீஸ் தன்னுடைய கழுதைகளை தொலைத்து விட்டான். அவனுக்கு இருந்த கழுதைகள் தொலைந்து விட்டபடியினால் தன் மகனாகிய சவுலையும் கூடவே ஒரு வேலைக்காரனையும் அழைத்து, நீங்கள் காணாமல் போன அந்த கழுதையை தேடி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், அவர்கள் பட்டணம் பட்டணமாய் நாடுகளை கடந்து காடுகளை கடந்து அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக அவர்கள் இருதயம் தொய்ந்து விடுகிறது. ஐயோ, இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, இவ்வளவு இடங்களை நாம் தேடி தேடி அலைந்து விட்டோம், கிடைக்கவில்லையே என்கிற ஒரு தொய்ந்த மனநிலைக்கு வரும் பொழுது அங்கே சவுலின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது. என்னுடைய தகப்பன் கழுதைகள் காணாமல் போனதே என்கிற துக்கத்தில் இருந்து என் மகன் காணாமல் போய்விட்டானே என்று சொல்லி
தன்னிமித்தமாய் துக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தன் வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிறான், நாம் திரும்பி போய் விடுவோம், கழுதை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நாம் நம்முடைய வீட்டிற்கு போய்விடுவோம் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்காரன் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறான். இங்கே ஏதாவது ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரா என்று சொல்லி பார்ப்போம், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று சொல்லி பார்ப்போம், அங்கே அவரிடத்தில் போவோம் என்று சொல்லி சாமுவேல் என்று சொல்லக்கூடிய தீர்க்கனிடத்திலே வழி நடத்தி கொண்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே சவுல் ஆரம்பத்தில் வந்த பொழுது அங்கே அவனுக்குரிய ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, காணாமல் போன அந்த கழுதையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாமுவேல் தன்னிடத்தில் வந்திருக்கிற சவுலையும் அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னது, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டீர்களா? ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம், ஜெபஜீவியம், தேவனோடுள்ள உறவு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரோடு இருந்த ஐக்கியம் இழந்த நிலையில் இருக்கிறீர்களா? திருடப்பட்டு விட்டதா? யாரோ அதை உங்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் விட்டார்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இழந்த நன்மையை, இழந்த ஆசீர்வாதத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன், உங்களை திருப்பி கொண்டு வருவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், விசுவாசிப்பீர்கள் என்றால், தாவீது தன் ஸ்தானத்திற்கு, அவருக்கென்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்த அந்த ராஜாங்கத்திற்கு நேராய் திருப்பப்பட்டது போல, ராஜ்யபாரம் தாவீதின் வசமாய் திருப்பப்பட்டது போல, இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானம் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த ஸ்தானத்திற்கு நேராய் திருப்பப்படுவீர்கள். உங்களுடையவைகள் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். சிறைப்பட்டு போனவைகள், தொலைந்து போனவைகள், நீங்கள் இழந்தவைகள், அது உலக பிரகாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம். ஏன் ஊழியக்காரர்களாகிய நீங்கள் ஒரு நாட்களில் கர்த்தருக்காக வலிமையுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த கிருபையையும் அந்த வல்லமையும் இழந்தவர் தொய்ந்து போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஸ்தானத்திற்கு உங்களை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை காணப்படுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது என் வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்தில் இவர்கள் அனுபவித்த நன்மையை தொலைத்துவிட்ட நிலையில், இழந்து போன நிலையில் காணப்படுகிறார்களா? இன்று கர்த்தாவே, இவர்கள் அந்த நன்மைக்கு நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய நன்மைகள் இவர்கள் பக்கமாய் திருப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவரீர் ராஜ்யபாரத்தை தாவீதின் பக்கமாய் திருப்பினீரே கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தாவே, எவையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்பப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதோ அதை திருப்பும் ஆண்டவரே. இவர்கள் ஸ்தானத்திற்கு நேராய் இவர்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவரீர் அன்றைக்கு கல்லறைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை அவன் சொந்த வீட்டிற்கு, சொந்த குடும்பத்தோடு நீர் திருப்பி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அவனை திரும்ப அனுப்பினீரப்பா. அவன் இழந்த சுகம், அவன் இழந்த சந்தோஷம், அவன் இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, வாலிப தம்பிக்காக தங்கைக்காக ஜெபிக்கிறேனப்பா. தன் இருதயத்தில் இருந்த பரிசுத்தத்தை எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் இழந்த நிலையில் நிற்கிற ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இப்பொழுது பரிசுத்தத்திற்கு நேராக திருப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, குடும்பத்தில் இருந்த சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, கணவன் மனைவிக்கிடையே போராட்டத்தை நிமித்தமாய் தேவரீர் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஐயோ இந்த கொடிய வியாதி என் சரீரத்தில் வந்து மரணத்திற்கு நேராய் நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனாரை, என் அன்பு தாயாரை, என் அன்பு சகோதரனை, என் அன்பை சகோதரியை இப்பொழுது கர்த்தாவை நீர் தொட்டு குணப்படுத்தி இவர்களுடைய சுகத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் நிலைக்கு இவர்களை திரும்ப பண்ணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்வீராக தகப்பனே.
இந்த ஜெப நேரத்தில் தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை போன்ற இந்த தேசத்தில் இருக்கிற கர்த்தாவை அத்தனை தேவ தாசர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை ஒருவேளை பரிசுத்தத்தில் தவறி இருப்பார்கள் என்றால் பரிசுத்தத்தை திரும்பவும் கொடுத்தருள்வீராக. அபிஷேகத்தை இழந்த நிலையில், கிருபைகளை இழந்த நிலையில், தனக்கு இருந்த அதிகாரத்தை இழந்த நிலையில் காணப்படுகிறவர்களுக்கு மறுபடியும் மனம் இறங்கி தேவ பலத்தால் எடை கட்டி இன்னும் பலத்த கருவியாய் நீர் நிறுத்தும் ஆண்டவரே. தேவரீர் முன் இருந்ததை காட்டிலும் தேவரீ பின் நாட்களில் இன்னும் வலிமை உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அவர்களுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. எவைகளை இழந்தார்களோ அவைகள் இவர்கள் பக்கமாய் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, சவுலினுடைய தகப்பனாகிய கீசினுடைய கழுதைகள் அவைகள் தன் வசத்தில் திருப்பப்படுவதை அவர் கண்டார் ஐயா. அப்படி போல கர்த்தாவே, இவர்களுக்குரிய நன்மைகள் எங்கு சிறைப்பட்டிருந்தாலும் அது இப்பொழுது திருப்பப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக கரவலாடுகளின் பின்னாக அலைந்த ஒரு தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் அதிபதியாய் மாற்றும்படியாய் அந்த ராஜ்ய பாரத்திற்கு நேராய் திருப்பி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தகப்பனே, வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நிமித்தமாய், தேவரே, பல கஷ்டங்கள் நிமித்தமாய் தங்களுடைய ஸ்தானத்திற்கு வந்து நிற்க முடியாதபடி இந்த உலகத்தினால் பல போராட்டங்களை சந்தித்து தொய்ந்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை கைப்பிடித்து தூக்கும் ஆண்டவரே. கைப்பிடித்து தூக்குவீராக. இவர்கள் ஸ்தானத்தில் இவர்களை உயர்த்தி நிறுத்தும்படியாய் உம்முடைய பலத்த பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நீர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, நீர் என் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் இழந்த சுகத்தை திரும்ப பெறட்டும் ஆண்டவரே. இவர்கள் இழந்த சுதந்திரத்தை மறுபடி பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் இழந்த விடுதலையை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களுக்கென்று நீர் திட்டம் பண்ணி இருக்கிறீர் அல்லவா, ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் அல்லவா, அந்த ஸ்தானம் இவர்கள் பக்கமாய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் நின்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தாவீதுக்கு அந்த ராஜ்ய பாரம் அவர் பக்கமாய் திருப்பப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்கள் சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தை, உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானத்தை திரும்பி வர பண்ணுவார். நீங்கள் திருப்பப்படுவீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.